சண்டேனாவே நான்வெஜ் செய்வோம். அதே 2 in 1 செஞ்சுட்டா மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கும் வந்துட்டு அதே சர்வ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கழுவி வச்சுருந்த மட்டனையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்க்கறதுனால வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கசகசா, சீரகம், சோம்பு, மிளகு, அதோட கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, மிளகு ஆட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருந்த மட்டனை அதோட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.